வணக்கம். இது எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள். செம்மணியில் நூற்றுக்கணக்கான அப்பாவி பொதுமக்கள் கொன்று புதைக்கப்பட்ட போது யாழ்ப்பாணத்தில் இராணுவ தளபதியாக இருந்தவர் பிரிகேடியர் ஸ்ரீலால் வீரசூரிய. அதேபோல் சென்மதை பகுதியில் அடங்கலாக பிராந்தியத்தின் தளபதியாக மேஜர் ஜெனரல் ஜனகப்பெரூரோ பணியாற்றியிருந்தார். நாவற்குழி முகாமின் பொறுப்பதிகாரியாக மேஜர் ஜெனரல் துமிந்த கெப்பட்டிவென்ன பணியாற்றியிருந்தார். இவர் சரத் பொன்சேகாவின் நெருங்கிய உதவியாளர். செம்மணி சூழவுள்ள பகுதியில் கடமையிலிருந்த ஸ்ரீலங்கன் சிங்கள ரெஜிமெண்ட் 8வது பெட்டாலியனுடைய 650 இராணுவத்தினர் மற்றும் 35 அதிகாரிகள் கட்டளையிட நிர்வாக அதிகாரியாக மேஜர் ஜெனரல் துமிந்த பணியாற்றியிருந்தார். விசேடமாக செம்மணி இராணுவ தடை முகாமில் பொறுப்பதிகாரியாக 2ஆம் லெப்டினன்ட் துடுகல அதிகாரத்தில் இருந்தார். செம்மணி உள்ளடங்களாக அந்த பகுதியெங்கும் நடைபெற்ற மனித புதைக்குழி உட்பட கொடூர குற்றச்செயல்களோடு இவர்கள் நேரடி தொடர்புபட்டவர்கள். இவர்கள் தவிர செல்வி கிரிசாந்தி படுகொலை குற்றவாளியான சோமரத்ன ராஜபக்ச செம்மணி புதைக்குழி சூத்திரதாரிகள் என்று குறிப்பிட்ட இராணுவ அதிகாரிகளும் செம்மணி புதைக்குழுடன் தொடர்புபட்டவர்களாக அடையாளம் காணப்பட்டிருந்தனர். இவர்களில் 5 இளநிலை இராணுவ அதிகாரிகள் கை செய்யப்பட்ட நிலையில் புதைக்குழி வழக்கு கொழும்புக்கு மாற்றப்பட்டு அவர்கள் பிணையில் விடுவிக்கப்பட்டு வழக்கு கால ஓட்டத்தில் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. 2018ஆம் ஆண்டு தரவுகளின் அடிப்படையில் பிணையில் விடுவிக்கப்பட்டவர்களில் ஒருவரான கேப்டன் லலித் கோவா பாணந்துறையில் இருக்கும் இராணுவ விடுமுறை இல்லத்துக்கு பொறுப்பான லெப்டினன்ட் கேர்னல் தர அதிகாரி கடமையில் உள்ளார். கேப்டன் சசீந்திர லெப்டினன்ட் கேர்னல் தர அதிகாரியாக பனகுட இராணுவ தலைமையகத்துடன் இணைக்கப்பட்டுள்ளார். கேப்டன் பெரூரோ இராணுவ முகாமில் லெப்டினன்ட் கேர்னல் தர அதிகாரியாக கடமையில் இருக்கின்றார். லெப்டினன்ட் இராணுவ சேவையிலிருந்து ஓய்வு பெற்றுள்ளார். இது மாத்திரமன்றி லெப்டினன்ட் துடுகல, லெப்டினன்ட் உதயகுமார, மேஜர் கருணாசேகர, கேப்டன் ஜெயவர்தன, கோப்ரல் பண்டார, சார்ஜன்ட் சில்வா ஆகிய அதிகாரிகள் சோமரத்ன ராஜபக்ச அடையாளம் காட்டியிருந்தார். இதேபோல் இராணுவ சிப்பாய் ஏசிங்க ஏதிலக மற்றும் சமர விக்கிர பெரூரோ நிசந்த முத்துப்பண்டா மற்றும் ஆகியோரும் 400 தொடக்கம் 600 பேர் வரையான அப்பாவி பொதுமக்கள் செம்மணியில் கொன்று புதைத்தவர்களாக சோமரத்ன ராஜபக்ச சொல்லியும் இருந்தார். இதேபோல் பிரியதர்சன, அப்துல் ஹமீத், சமரசிங்க ஆகிய போலீஸ் அதிகாரிகளையும் சோமரத்ன ராஜபக்ச அடையாளம் காட்டியிருந்தார். செம்மணி புதைக்குழி விவகாரம் தொடர்புடைய இராணுவ கட்டமைப்பு அடையாளம் காணப்பட்டு 26 ஆண்டுகள் கடந்துவிட்ட பின்னரும் மனித புதைக்குழி தொடர்பான எவ்வித நீதியான விசாரணைகள் நடத்தப்படவில்லை. இதேபோல் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த பரிகாரங்களும் செய்யப்படவில்லை. மாறாக சூத்திரதாரிகள் பல்வேறு தளங்களில் பாதுகாத்து பதவி உயர்வு உட்பட சலுகைகள் வழங்கி கௌரவித்து வருகின்றனர். காலம் ஆட்சிக்கு வரும் ராஜபக்ச குடும்பத்தினரும் சரி, அரசாங்க பிரஜைகளும் சரி. சந்திரிகா குமாரதுங்க அவர்கள் பிரிகேடியர் ஸ்ரீலால் வீரசூரியவை பாகிஸ்தான் தூதுவராக நியமித்திருந்தார். அதேபோல் மேஜர் ஜெனரல் ஜனகப்பெரூரோ அவர்களை ஆஸ்திரேலிய தூதுவராகவும் நியமித்திருந்தார். 2005ஆம் ஆண்டில் அதிகாரத்துக்கு வந்த ராஜபக்ச குடும்பம் மேஜர் ஜெனரல் ஜனகப்பெரூரோ அவர்களை இந்தோனேசிய தூதுவராகவும் நியமித்திருந்தனர். இதே போன்றுதான் திரில் ரணில் விக்ரமசிங்கவும் வட மத்திய மாகாண சபையின் எதிர்க்கட்சி தலைவராக மேஜர் ஜெனரல் ஜனகப்பெரூரோவை நியமித்திருந்தார். இதேபோல் நல்லாட்சி அரசாங்கம் மேஜர் ஜெனரல் துமிந்த கெப்பட்டிகல அவர்களுக்கு பதவி உயர்வு வழங்கி காலாள்படையின் பணிப்பாளராக நியமித்திருந்தனர். இதேபோல் ஏவிபி இராணுவ அதிகாரி யாரும் நடவடிக்கை எடுக்க மாட்டோம் என்று வெளிப்படையாக அறிவித்திருந்தனர். உண்மையில் பாதிக்கப்பட்ட எண்ணிக்கையில் சிறிய தேசிய மக்களுக்கு நீதி செய்ய வேண்டும் என்ற எந்தவித அரசியல் விருப்பம் இலங்கையில் எந்த ஆட்சியாளர்களுக்கும் கிடையாது என்பது அவலமான உண்மை. கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்ட மகிந்தானந்த உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல். உயர் நீதிமன்றம் 20 வருட கடூழிய சிறை தண்டனை விதித்ததை எதிர்த்து முன்னாள் அமைச்சர் மகிந்தானந்த அலுத்கம சட்டத்தரணியூடாக உயர் நீதிமன்றத்தில் மனுவை கொடுத்திருக்கின்றார். கடந்த 2015ஆம் ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலின் போது சதோச ஊடாக 14,000 பலகைகளை கொள்வனவு செய்தனூடாக 53 மில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டதாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு குற்றம் சுமத்தியிருந்தது. குறித்த வழக்கு விசாரணையில் அவருக்கு 20 வருட கடூழிய சிறை தண்டனை விதித்து 3 வருடங்கிய மேல் நீதிமன்ற நீதிபதிகள் குழாம் உத்தரவு பிறப்பித்திருக்கின்ற விடயம் குறிப்பிடத்தக்கது. வதந்தி என்று அறிவிப்போம். 2029ஆம் ஆண்டு பொது தேர்தலில் தற்போதைய பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய பொது வேட்பாளராக நிறுத்துவதற்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க திட்டங்களை தீட்டி வருவதாக தகவல் வெளியானவை வெறும் வதந்தி என்று அறிவிக்கப்படுகின்றது.
அமைச்சரவையில் மாற்றத்தை ஏற்படுத்தி பிரதமர் பதவியிலிருந்து ஹரணி அமரசூரியவை நீக்கிவிட்டு மேலதிக நடவடிக்கை எடுக்க அரசாங்கம் திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருந்தன. எனினும் அமைச்சரவையில் மாற்றத்தை ஏற்படுத்தவோ அல்லது பிரதமர் பதவியில் மாற்றங்களை ஏற்படுத்தவோ அரசாங்கம் எவ்வித நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளவில்லை என்றாம் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜீதிச கடந்த அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிட்டிருந்தார். எனினும் 2029ஆம் ஆண்டு பொது வேட்பாளராக தற்போதைய பிரதமர் கரணி அமரசூரிய நியமிப்பு தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தரப்பும் கரணி அமரசூரிய தரப்பினரும் எவ்வித கலந்துரையாடலிலும் ஈடுபடவில்லை என்பதும் தெரிய வந்திருக்கிறது. ஜனாதிபதியின் பொது மன்னிப்பை தவறாக பயன்படுத்தியுள்ளமை அம்பலம். ஜனாதிபதியின் பொது மன்னிப்பை தவறாக பயன்படுத்தி வேறு கைதிகளை விடுவித்தது தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் மேற்கொண்ட விசாரணை குறித்து போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளனர். கடந்த வெசாக் பௌர்ணமி தினத்தையொட்டி பொது மன்னிப்பு வழங்கும் திட்டத்தின் கீழ் அனுமதிக்கப்பட்ட கைதிகளுக்கு மேலதிகமாக சில கைதிகளை சிறைச்சாலை நிர்வாகம் சட்டவிரோதமாக மன்னிப்பு வழங்கி விடுவித்ததாக கருதப்படும் சந்தேக நபர்கள் தொடர்பாக கடந்த 6ஆம் தேதி ஜனாதிபதி செயலகத்தினால் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்படுகின்றது. அந்த முறைப்பாட்டின் அடிப்படையில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் விரிவான விசாரணைகளை முன்னெடுத்திருப்பதுடன் சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகத்திடம் இதுகுறித்து விசாரணை செய்து வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் சொல்லப்படுகின்றது. ஆவணங்களை பரிசீலித்து அவரிடமிருந்து வாக்குமூலம் பதிவு செய்யவும் திட்டமிடப்பட்டிருக்கின்றது. இதுவரை மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் இந்த பொது மன்னிப்பு சட்டவிரோதமாக பயன்படுத்தப்பட்டு கடந்த வெசாக் தினத்தன்று சில கைதிகள் விடுவிக்கப்பட்டிருப்பது விசாரணையின் மூலம் தெரிய வந்திருக்கின்றது. இவ்வாறு சட்டவிரோதமாக ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் கீழ் விடுவிக்கப்பட்ட கைதிகள் தொடர்பாக சம்பந்தப்பட்ட சிறைச்சாலை அதிகாரிகள் உள்பட்ட அனைத்து தொடர்புடைய அதிகாரிகளுக்கு எதிராகவும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட இருக்கின்றன. இந்த விசாரணை இதற்கு முன்னரும் இவ்வாறு ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் கீழ் விடுவிக்கப்பட்டிருந்த கைதிகளில் அனுமதி பெறப்படாத கைதிகளும் விடுவிக்கப்பட்டிருப்பது தொடர்பான தகவல்களும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் அறிக்கையில் சொல்லப்படுகின்றது. இதன் அடிப்படையில் இது தொடர்பாக எதிர்காலத்தில் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் நீதிமன்றத்தில் குற்றவாளிகளாக தீர்ப்பளிக்கப்பட்ட நபர்களை சிறைச்சாலிலிருந்து சட்டவிரோதமாக விடுவிப்பது தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் விசாரணை அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் சுட்டிக்காட்டப்படுகின்றது. செம்மணி மனித புதைகுழி விவகாரம் நீதியமைச்சு வெளியிட்டுள்ள விசேட அறிவிப்பு. யாழ்ப்பாணம் செம்மணியில் முன்னெடுக்கப்பட்டு வரும் மனித புதைகுழி அகழ்வு தொடர்பாக அரசு விசேட கரிசனை கொண்டிருக்கின்றது. இந்த மனித புதைகுழி தொடர்பாக உண்மைகள் கண்டறியப்பட வேண்டாம். செம்மணி சிந்துபாத்தி இந்து மைதானத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுழியிலிருந்து இதுவரை 19 எலும்புக்கூடுகள் முழுமையாக மீட்கப்பட்ட நிலையில் குறித்த விடயம் சம்பந்தமாக அரசு தரப்பின் நிலைப்பாடு குறித்து நீதியமைச்சர் கூறுகின்றார். செம்மணி பகுதியில் முன்னெடுக்கப்படும் அகழ்வாராய்ச்சியின் போது கண்டறியப்படும் அனைத்து மனித எச்சங்களும் பகுப்பாய்வுக்கு உட்படுத்தப்படும். அதன் பின்னர் பகுப்பாய்வு அறிக்கையின் பிரகாரம் அடுத்த கட்ட நடவடிக்கை அறிவிக்க முடியும். நீதிமன்றத்தின் அனுமதியில் குறித்த பகுதியில் தொடர்ச்சியாக அகழ்வு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இது குறித்து வழக்குகளும் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கின்றது. ஆகவே நீதிமன்றம்தான் இறுதி முடிவுகளை அறிவிக்கும். இவ்வாறு இருப்பினும் உண்மைகள் கண்டறியப்படுவதற்காக தொடர்ச்சியான அகழ்வு பணிகளுக்கு நிதி வளங்கள் உட்பட்ட அனைத்து தொழில்நுட்ப உதவிகளையும் அரசு தரப்பில் வழங்குவதற்கு எதிர்பார்த்திருக்கின்றோம் என்றும் விசேட கரிசனை கொண்டிருப்பதாகவும் அமைச்சு வெளியிட்டிருக்கும் ஊடக அறிக்கையில் சொல்லப்படுகின்றது. விரைவில் கைது செய்யப்பட இருக்கும் மற்றுமொரு பிரபல முன்னாள் அமைச்சர். விளையாட்டு இளைஞர் விவகாரம் சுற்றுலாத்துறையின் முன்னாள் அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ விரைவில் கைது செய்யப்பட வாய்ப்பிருப்பதாக சொல்லப்படுகின்றது. கடந்த ஆண்டு நடுப்பகுதியில் காலியில் நடைபெற்ற கண்காட்சி மற்றும் இசை நிகழ்ச்சியில் நிதி முறைகேடுகள் நடந்ததாக எழுந்த முறைப்பாட்டின் அடிப்படையில் ஹரின் பெர்னாண்டோ கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. சிமார்ட் யூத் கண்காட்சி மற்றும் இசை நிகழ்ச்சி 2024ஆம் ஆண்டு ஜூன் 14 மற்றும் 15ஆம் தேதிகளில் நடைபெற்றிருந்தது. இதற்கான அமைச்சரவை பத்திரம் அங்கீகரிக்கப்படுவதற்கு முன்பும் அமைச்சரவை முடிவு திகதி இளைஞர் சேவை மன்றத்துக்கு தெரிவிக்கப்படுவதற்கு முன்பும் நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கின்றது. இதோடபான அமைச்சரை பத்திரம் 2024ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் தேதி அன்று அமைச்சரவையினால் அங்கீகரிக்கப்பட்டது. இது குறித்து 2024ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 23ஆம் தேதி அன்று தேசிய இளைஞர் சேவை மன்றத்துக்கும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த கண்காட்சி இசை நிகழ்ச்சி நடத்துவதில் முறைகேடுகள் நடந்ததாக பல குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. இதோடபாக முன்னாள் அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ விரைவில் அழைக்கப்பட்டு விசாரிக்கப்பட உள்ளதாக கொழும்பு ஊடகம் செய்தி வெளியிட்டிருக்கிறது. இலங்கை ஈழத்தமிழர்களுக்கு தனிநாடு வேண்டாம், அமித்ஷாவிடம் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை.
இலங்கையில் ஈழத்தமிழர்களுக்கு தனிநாடு வழங்கப்பட வேண்டுமென்றும் இந்திய மத்திய அரசாங்கத்திடம் கோரிக்கை மனு ஒன்றை கையளிக்கப்படுகின்றது. மதுரை ஆதீனம் இந்த கோரிக்கை மனுவை இந்திய மத்திய உள்துறை அமைச்சரிடம் கையளித்திருக்கின்றார். அத்துடன் இந்திய கடற்தொழிலாளர்கள் பிரச்சினையும் கச்சைதீவை மீட்பது தீர்வு என்றும் தமது மனுவில் சொல்லப்படுகின்றது. மதுரை ஒத்தக்கடையில் பாரதிய ஜனநாயக கட்சியின் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க அமைச்சர் காலை மீனாட்சியம்மன் கோவிலுக்கு தரிசனம் செய்திருக்கின்றார். இதன்போது இந்த மனு கையளிக்கப்பட்டுள்ள விடயம் குறிப்பிடத்தக்கது. தமிழ் அரசியல் கைதிகள் விடுவிப்பு தொடர்பாக தடையாக இருக்கும் அர்ச்சுனா. நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவின் முறையற்ற கருத்துக்கள் வடக்கு காணி விடுவிப்பு மற்றும் பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் அரசியல் கைதிகள் விடுவிப்பு ஆகியவற்றுக்கு தடையாக அமையலாம் என்று முன்னாள் பொது பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர கருத்து வெளியிட்டுள்ளார். அண்மையில் விடுவிக்கப்பட்ட 323 துறைமுக கொள்கலன்களில் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் ஆயுதங்கள் இருந்ததாக உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்திருந்தார். தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் தமது தேசிய தலைவர் என்றும் சபையில் சிறப்புரிமையில் இருந்து கொண்டு அர்ச்சுனா தொடர்ச்சியாக குறிப்பிடுவது தொடர்பில் அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கைகள் அதிருப்திக்குரியன. ராமநாதன் அர்ச்சுனா கருத்துக்கள் செயற்பாடுகள் வடக்கு தெற்கு இடையில் வீண் பிரச்சினைகளை ஏற்படுத்தும் வகையில் இருக்கின்றன. தமிழீழ தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் தமது தேசிய தலைவர் என்று குறிப்பிட்டு நாடாளுமன்றத்தில் உரையாற்றுகின்றார். இது அரசியலமைப்புக்கு முற்றிலும் விரோதமானது. அர்ச்சுனாவின் கருத்துக்கள் அரசாங்கம் அலட்சியப்படுத்துகின்றது. ஆனால் இது இனங்களுக்கிடையில் பலத்த சந்தேகத்தையும் முரண்பாடுகளையும் ஏற்படுத்தும். 323 கொள்கலன்களில் பிரபாகரனின் ஆயுதங்கள் நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டதாகவும் தமிழ் டயஸ்போராக்களிடமிருந்து ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்கா நிதி பெற்றுள்ளதாகவும் குறிப்பிட்டிருந்தார். இதன் உண்மைத்தன்மை என்னவென்பதை அரசாங்கம் நாட்டு மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும். நாடாளுமன்றம் சிறப்புரிமையில் இருந்து கொண்டு விரும்பிய அனைத்தையும் குறிப்பிட முடியாது. அர்ச்சுனா குறிப்பிட்டுள்ள விடயங்கள் முன்னாள் போராளிகளுக்கும் உத்வேகம் அளிக்கும் வகையில் அமையும். இலங்கை மத்திய வங்கியினால் இன்றைய தினம் வெளியீடு செய்யப்பட்டிருக்கும் நாணயமாற்று விகிதங்களின் பட்டியல். ஆஸ்திரேலியன் டாலர் 199 ரூபா, கனேடியன் டாலர் 222 ரூபா, யூரோ ஒன்றின் பெறுமதி 347 ரூபா, சிங்கப்பூர் டாலர் 237 ரூபா, ஸ்டேலிங் பவுண்ட் 412 ரூபா, சுவிஸ் பிராங்க் 372 ரூபா, ஐக்கிய அமெரிக்க டாலர் 303 ரூபா. தொடர்ந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்குரிய நாணய பெறுமதிகளாக பஹ்ரைன் தினார் 793 ரூபா, குவைத் தினார் 974 ரூபா, ஓமான் ரியால் 776 ரூபா, கட்டார் ரியால் 82 ரூபா, சவுதி அரேபியா ரியால் 79 ரூபா, ஐக்கிய அரபு ராச்சியம் திர்ஹம் 81 ரூபா. தமிழீழ விடுதலை புலிகளின் ஆயுதம் கொழும்புக்கு வரவில்லை, அர்ச்சுனாவின் கருத்து நிராகரிப்போ. சுங்கத்திலிருந்து பரிசோதனையின்றி விடுவிக்கப்பட்ட 323 கொள்கலன்களில் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் ஆயுதங்கள் இருந்ததாக முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் இலங்கை சுங்க திணைக்களம் முற்றாக நிராகரிக்கின்றது. சுங்கத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட கொள்கலன்களில் ஆயுதங்களோ தங்கமோ போதைப்பொருளோ இருக்கவில்லை என்று சுங்க திணைக்களத்தின் மேலதிக பணிப்பாளர் அறிவிக்கின்றார். சுங்கத்தில் கடும் நெருக்கடி நிலைமைகள் ஏற்பட்டிருக்கின்றது. கொள்கலன்கள் தேங்கி கிடக்கின்றது. பொருட்கள் விடுவிக்கப்படும் அளவுக்கு குறைவாகவே இருக்கின்றது. இதனால் இறக்குமதியாளர்கள், சாரதிகள் என்ற பல தரப்பிடமிருந்த முறைப்பாடுகள் கிடைக்கப்பெறுகின்றன. விடுவிக்கப்படும் நடவடிக்கை விரைவுபடுத்தப்படும். சுங்கத்தில் 7 நாட்கள் வரை பொருட்கள் இவ்வாறு தேங்கியிருந்தால் அதன் மூலம் சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு பாரிய பொருளாதார இழப்பு ஏற்படும். மூலப்பொருட்கள் உட்பட விடயங்கள் உரிய நேரத்தில் கிடைக்காமல் போகும். இதன் மூலம் ஊழல்கள் ரத்து செய்யப்படும். துறைமுகத்தில் நெருக்கடி நிலைமைகள் இருப்பதனால் சில கப்பல்கள் திரும்பிச் செல்கின்றது. இதனால் நாட்டுக்கும் பொருளாதார இழப்பு ஏற்படும். சட்ட விரோதமான பொருட்கள் வந்திருந்தால் உளவு தகவல்கள் கிடைத்திருக்கும் என்றும் திடீர் பரிசோதனைகள் இடம்பெறும் என்றும், எனவே அச்சுறுத்தல் இல்லை என்று கருதப்பட்ட பொருட்களே விடுவிக்கப்படும் என்றும், இதோடபில் எமக்கு சந்தேகம் இல்லை என்றும், விசாரணையில் இது உறுதியாகும் என்றும் சொல்லியிருக்கின்றார். எனினும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளதனால் இது தொடர்பாக கணக்காய்வுகள் மேற்கொள்ளப்படும். சர்ச்சைக்குரிய 323 கொள்கலன்களின் விவரங்களை வெளியிட்டுள்ளார் கம்பன்பில. இந்த ஆண்டு தொடக்கத்தில் இலங்கை சுங்கத்தினால் வெளியிடப்பட்ட 323 சர்ச்சைக்குரிய கப்பல் கொள்கலன்களின் விரிவான பட்டியலை கேல உரிமைய தலைவர் உதய கம்பன்பில வெளியிட்டிருக்கின்றார். 17 சபைகளில் ஆட்சி அமைப்பும், குறுக்கே எவரும் வர வேண்டாம், சுமந்திரன் எச்சரிக்கை. யாழ்ப்பாணத்தில் 17 சபைகளில் இலங்கை தமிழ்ச் கட்சி ஆட்சி அமைக்கும் என்றும் அந்த கட்சியின் பொதுச்செயலாளர் சுமந்திரன் அறிவிக்கின்றார். இலங்கை தமிழ்ச் கட்சியின் யாழ் மாவட்டத்தில் 17 உள்ளூராட்சி மன்ற சபைகளில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்களின் சத்தியப்பிரமாண நிகழ்வு இடம்பெற்றிருந்தது.
இதில் குறிப்பிட்டுள்ள அவர் ஏனைய கட்சிகள் போன்று சந்திப்புக்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்ட பின்னர் அனைவருக்கும் தெரிந்த பின்பு மறுக்கும் அல்லது சந்திப்புகளை பிற்போடும் செயற்பாடுகள் தமிழிசை கட்சிக்கு நடைபெறுவதில்லை. சமஷ்டி அடிப்படையில் ஆட்சி அதிகாரங்கள் மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்பதற்காகவே எமது கட்சி உருவாக்கப்பட்டதென்றும் அதற்காகவே அனைத்து தேர்தல்களில் போட்டியிடுகின்றோம் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார் சுமந்திரன். நன்றி.